அன்பு தமிழ் மக்களே வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக மனித உயிரிழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னொரு பக்கம் மரணத்தை வெல்ல முடியுமா என்ற ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 150-200 வருஷமாவது மனுஷன் உயிர் வாழ முடியுமா என்ற ஆராய்ச்சியில் இன்னமும் பல நாடுகளில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 1940களில் 55ஆக இருந்த மனிதனுடைய சராசரி ஆயுள் இப்போது 70 வயதை தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதே போல கூடிய விரைவிலே நம்ம செஞ்சுரி அடிக்க முடியுமா என்ற எதிர்பார்ப்பும் வருவது இயற்கைதானே. அப்படின்னா நீங்க அரபு தேசங்களை விட்டு முதல்ல வெளியேற வேண்டும். அங்கு உங்கள் உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது. அல்பாயுசில் போயிடுவீங்க. ஹமாஸ் உங்களை உயிரோட தமாஸ் பண்ணிடுவான். உலகில் அதிகமான மனித உயிரை குடித்த மிருகங்கள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் மட்டுமல்ல. மாசே துங் என்ற சீன அதிபர் 80 மில்லியன் மக்களை கொன்ற மகராசன். அவன்தான் அவனுடைய கிரேட் லீப் ஃபார்வர்ட் அண்ட் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் என்ற பெயரில் நடந்த கொள்கை பரப்பு கோட்பாடினால் சீனாவில் பெரும் பஞ்சம் வந்தது. பல மில்லியன் மக்கள் மாண்டனர். சீனாவில் அது மட்டுமல்லாமல் அவரது அரசாங்கம் மக்களை கொன்றது இன்னொரு பக்கம். அவரை பின்பற்றுபவர்கள் தான் மாவோயிஸ்டுகள் என்று இன்றளவும் அன்போடு இந்தியாவில் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்த கொடுங்கோலன் அடால்ஃப் ஹிட்லர் 2ஆம் உலக மகா யுத்தத்தை தொடங்கியவனும் 60 லட்சம் யூதர்களை விஷவாயுவை வைத்து கொன்று மகிழ்ந்தவனும் இவனே. யூத வெறுப்பை ஐரோப்பாவில் விதைத்தவனும் இவனே. இஸ்லாமியர்களுடன் கூட்டணி போட்டுக்கொண்டு யூதனை வெறுத்து ஒழித்தவனும் இவன்தான். பிறகு சோவியத் யூனியனில் தோன்றினான் ஸ்டாலின் என்ற மகராசன். நம்ம ஸ்டாலின் இல்லை, அவர் பாவம், வெறும் வாயில்லா பூச்சி, ஒன்றும் தெரியாத புள்ள பூச்சி. இவர் ஜோசப் ஸ்டாலின். அவரும் தன் பங்குக்கு 30 மில்லியன் குளோக் கேம்புகள் மூலமாக மக்களை கொன்று குவித்து விட்டு இந்த கொலை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்டவன். இந்த மூவரையும் பார்த்து படித்தவன் சும்மா இருப்பானா? கம்போடியாவில் கேமர் ரோக் என்ற கம்யூனிஸ்ட் சிந்தனையாளன் தோன்றினான். அவன் பெயருக்கு ஏற்றவாறு அவன் ரோகாகத்தான் இருந்தான். 2 மில்லியன் கம்போடிய மக்களை சாட்டையால் அடித்து வேலை வாங்கி பட்டினி போட்டு ஹோல்சேல் ரேட்டில் கொலைகளை நடத்தி ஒரு கொலை கண்காட்சியே நடத்தியவன் அவன். இதற்காக கொலை வயல்களை ஏற்படுத்தி மனித உடல்களை அங்கு நாத்து போல நட்டு வைத்தான். அப்புறம் பெல்ஜியத்தில் தோன்றினான் கிங் லியோ போல்ட் என்ற கொடுங்கோலன். 19ஆம் நூற்றாண்டில் காங்கோ நாட்டில் இவன் நடத்தாத ஹமாஸ் தனமே கிடையாது. சுமார் 10 மில்லியன் பேர்களை மட்டும்தான் கொல்ல முடிந்தது. ரொம்ப வருத்தப்பட்டானோ. அதற்குள் அவசரப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான். வேற ஒன்றும் இல்லை, அவசரத்துக்கு பிறந்தவன். நம்ம ஊர் அவுரங்கசீப் மட்டும் என்ன வசதியா? அவுரங்கசீப்பை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரி போட்டவர். ஜாக்கெட்டு போட்டால் வரி, ஒன்று வரியை கட்டு, இல்லை பரதாவை போடு. அவர் இந்து கோயில்களை கொள்ளையடித்தவர். அந்த காலத்தில் இந்து அறநிலையத்துறை இல்லை, இருந்திருந்தால் அவர்களை விட்டு கொள்ளையடிக்க வச்சிருப்பார். மதம் மாற்று சடங்கு செய்ய தெரிந்த ஒரு புரோகித புரோக்கர் அவர். அவருடைய சொந்த அண்ணன் தம்பிகளையே கொன்று பாடையில் ஏற்றியவர் என்றால் அவரது கருணாநிதித்தனம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கருணை உள்ளம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சொல்ல வந்தேன்ப்பா. இன்றைக்கு என்ன வாய் ரொம்ப வளருது. அவரது அண்ணன் தாராஷிகோவை ஜெயிலில் போட்டு 1 2 3 4 5 எண்ணுவதற்கு கணக்கு பாடம் கற்றுத்தந்தவர். அப்படிப்பட்ட ஆசிரியர் சொந்த தகப்பனாரே சும்மா விடுவாரா? தோப்பனார் ஷாஜகானை ஜெயிலில் போட்டு சோறு போட்டு நன்றியோடு வளர்த்தார். வாரிசு அரசியலை சற்றும் விரும்பாதவர். அவரின் பெயர் உலகம் சொல்ல ஒரு அவுரங்காபாத் என்று ஒரு ஊருக்கு வேற பெயர் வச்சார். அதுதான் இப்போது சாம்பாஜி நகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்பொழுது மகாராஷ்டிராவில் இருக்கிறது. அவரை நாம் மறந்து விடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் பெயரை வச்சாங்களாம். அது இப்போ இல்லாமலே போயிடுச்சு. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போதே சின்னவரும் அவுரங்கசீப் மாதிரி அப்பாவை ஜெயிலில் தூக்கி வச்சிருந்தா ஆட்சியை ஈஸியாக பிடிச்சிருந்துருக்கலாம், இந்நேரம் சிஎம்மாக இருந்திருக்கலாம். இந்த ஐடியா அவருக்கு தெரியாமல் போச்சே. தாஜ்மஹாலை கட்டுவதற்கு அதிக வரி போட்ட ஷாஜகான் ஒன்றும் பெரிய கருணாநிதி அல்ல.
அவரோட கொப்பன் ஜஹாங்கீர் மட்டும் என்ன வாழுதான். அவரது கொள்கையே எதிரியோடு கொள்கை கூட்டணி போடுறதுதான். அவன் காலை வாரும்போது துரோகி, நம்பிக்கை துரோகி என்று அவர் புலம்ப மாட்டார். அவர் ஒரே போட்டா அவருடைய எதிரி நேர்கோடு ஆயிடுவான். 1689 சிவாஜி மாமன்னரின் அன்பு மகன் சாம்போஜியை என்னைக்கு அவுரங்கசீப்பு கொன்றாரோ அன்னைக்கு ஆரம்பித்தது அவருக்கும் வினை. அது வேலாயுதம் பிள்ளை வீட்டை பலமாக தட்டியது. வெகுண்டு எழுந்த மராட்டா மக்கள் ஒன்று கூடினார்கள். சிவாஜியுடன் சேர்ந்து போரிட்ட மக்களை எதிர்கொள்ள முடியாமல் ரொம்ப வீக் பாடி ஆகி ஜுரம் வந்து டீஹைட்ரேஷனில் டெட் பாடி ஆனார் அவுரங்கசீப்பு. சிவாஜியின் படையை ஜெயிக்க முடியவில்லை. அதனால் அந்த இயக்கத்திலேயே 3 அதாவது மார்ச் 3 1707 பூட்டகேச ஆனார். அதன் பிறகு அவுரங்கசீப்பினுடைய மகன்கள் ஆட்சியை பிடிக்க ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்தானுங்க, வைகுண்ட பதவிகளை அடைந்தார்கள். சரி, இனி நம்ம கதைக்கு வருவோம். இப்படி செத்து விளையாடாம அதிக நாள் உயிரோடு வாழ்வது எப்படி என்று சீனாவின் பக்கத்தில் உள்ள திபெத்து நாட்டு மன்னன் குயின்சி ஹுவாங் அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. சாவதற்கு அவருக்கு ஆசையே கிடையாது. எப்படியாவது அதிக நாள் உயிர் வாழணும், அதுக்குன்னு அவர் துடிச்சார். அதுக்காக அவர் ரொம்ப உயிரே விட்டார். ஏன் இப்படி அதிக நாள் உயிர் வாழ நினைத்தார்? அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மனைவி இருந்திருந்தா இப்படி நினைச்சிருப்பானா? அவனுக்கு கல்யாணம் ஆகலை போல் இருக்கு. எல்லாம் லிவிங் டுகெதராக இருந்திருப்பான் போல தெரியுது. சாகா வரம் பெற்று அப்படி என்னத்தை நீ கிழிக்க போற என்று அவருடைய மந்திரிகள் அவனை கேட்கவா முடியும்? அப்புறம் அவனுக்கு ஆயுசு முடிஞ்சிடும், உள்ளத்துக்கு வச்சிடுவான். இந்த அதிக நாள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு எப்படி ஏற்பட்டது? அதை அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. 5 வருடங்களுக்கு முன்பு திபெத்திய பூமியில் கிடைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு பல ஹிஸ்டாரியன்களை திகைப்பில் ஆழ்த்தியுள்ளது. அப்படி அதில் என்னதான் எழுதியுள்ளது? சாலின் லேக் பகுதியில் அந்த கல்வெட்டு கிடைத்தது. அதை துவைக்கும் கல் என்றுதான் முதலில் நினைத்தார்கள் சரித்திர ஆய்வாளர்கள். அதில் எழுதப்பட்டிருந்த பழமையான ஸ்கிரிப்டை படித்து பார்த்தபோது தூக்கி வாரி போட்டது அவர்களுக்கு. அது 221 BCE காலகட்டத்தை சார்ந்த ஒரு சீன கல்வெட்டு. சீனாவின் முதல் பேரரசன் என்று அழைக்கப்படும் குயின்சி யுவாங் என்ற மன்னன் யாவோ என்ற வாழ்வின் ஜீவாமிர்தத்தை தேடிக்கொண்டு வர சொல்லி, அந்த அமிர்தத்தை தேடிக்கொண்டு வர சொல்லி, த எலிக்சர் ஆஃப் லைஃப், அதை தேடிக்கொண்டு வர சொல்லி தனது படையை கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் அனுப்பியிருக்கிறான். அந்த குறிப்பு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மன்னனுக்கு நீண்ட நாள் அவன் சாக விரும்பவில்லை. அந்த யாவோ என்ற மருந்தை குடித்தால் சாகாவரம் பெற முடியுமா? அது எங்கே இருக்கிறது? அந்த மனிதன் அந்த தேவாமிர்தத்தை தேடி இந்தியா, ஜப்பான், கொரியா போன்ற தூர பிரதேசங்களுக்கு தனது படையை அனுப்பினான் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது. மேற்கத்திய நாடுகளில் அது கிடைக்காது என்று அவன் முடிவே பண்ணிவிட்டானோ என்னவோ, அந்த பக்கம் யாரையுமே அனுப்பல. இந்தியா, திபெத்து, ஜப்பான் போன்ற நாடுகளில் தான் அது இருப்பதாக அவர் நம்பினார். 1980களில் தான் அப்படி ஒரு அமிர்தம் உலகில் இருப்பதாக நம்பப்பட்டது. அது கிடைத்தால், அந்த ரகசியம் கிடைத்தால் இந்த மனித இனமே அழியாமல் நீண்ட காலம் வாழ முடியும் அல்லவா? சண்டை சச்சரவுகள் அதிகமாகி போரினால்தான் மனித இனம் அழிந்து கொண்டிருக்கிறது இப்போது. அந்த மனித இனம் பிழைப்பதற்கு அந்த மருந்தை தேடி ஜின்பின், சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் கூட அதை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுகிறார். அந்த எலிக்சர் எங்கு கிடைக்கும்? அந்த தேவாமிர்தம் எங்கு கிடைக்கும்? உடல் வயதாகி விடுவதை தடுக்க மார்க்கெட்டில் பல கிரீம்கள், மருந்துகள், லேகியங்கள், ரெட்டினால் கிரீம்கள், மசாஜ் எண்ணெய்கள், மசாஜ் கிரீம்கள் போன்ற வியாபாரம் கனஜோராக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வழுக்கை தலையில் முடி முளைக்க அனூப் தைலம், மினாக்சிடில் 2% மருந்துகள் ஒரு காலத்தில் சக்கப்போடு போட்டன. நானே அதை வாங்கிட்டு தேய்த்து ஏமாந்திருக்கிறேன். அதே மாதிரி வயதாவது இந்த மருந்து தடுத்தால் கூட அது நல்லது தானே? முதுமையை வெல்ல யாரால் முடியும்? மரணத்தால் மட்டும்தான் முடியும். மரணத்தை வெல்ல குயின்சி குவாங் என்ற அந்த மன்னன் இந்த மருந்தை கொண்டு வர ரொம்ப உயிரை விட்டு தேடி இருக்காரு. ஆனால் கிடைக்கல. கிடைச்சிருந்தாதான் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாரு. மிகுந்த பிரயத்தனப்பட்டு இருக்கிறார். அவருக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த சாமியார் ஒருவர் அப்படி ஒரு மருந்து இருப்பதாக சொல்லிட்டு போயிட்டார். காளிமுத்து மாதிரி ஒரு வைத்தியராக இருப்பாரோ என்னமோ. நம்ம ஊரில் காயகல்பம் என்ற ஒரு மருந்துக்கு பலர் அலைவதை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம்.
அகஸ்தியர், போகர், திருமூலர் போன்றவர்கள் காயகல்பத்தை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களின் விளக்கத்தின்படி காயகல்பம் முதுமையை தாமதப்படுத்துகிறது. இந்த காயகல்பம் உடலின் சக்தியை அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி, வாழ வேண்டும் என்ற ஆசை அதை மேம்படுத்துகிறது. நினைவாற்றலை பெருக்குகிறது. ஆன்மீக நிலைக்கு மனதை தயார்படுத்துகிறது, அங்கு கொண்டு செல்லுகிறது. இவற்றிற்காகத்தான் அதை அவர்கள் சாப்பிட சொன்னார்கள். அதற்கு குறிப்பிட்ட சில மூலிகைகளையும் சாப்பிட சொன்னார்கள். ஒழுங்கான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க சொன்னார்கள். யோகாசனம் போட சொன்னார்கள். போடுவீர்களா? பிராணாயாமம் பண்ண சொன்னார்கள். பண்ணுவீர்களா? தியானம் செய்ய வேண்டும் என்றார்கள். அதை செய்வீர்களா? மொபைல் போனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆனால் இன்று வரை அந்த மருந்தும் எந்த மருந்தும் அமரத்துவம் தரும் என்று நிரூபிக்கப்படவில்லை. மருந்தே கிடைக்கலையே. கிடைச்சா தானே அதெல்லாம் நடக்கும். சில வாழ்க்கை முறைகளால் மரணத்தை தள்ளி போடலாம். அதற்கான வழிகளைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜங்க் ஃபுட்டை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான பேலன்ஸ்டு டயட்டை மேற்கொள்ள வேண்டும். தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க வேண்டும். யோகா, மூச்சு பயிற்சி செய்து உடலின் ஆக்சிஜன் லெவலை உயர்த்த வேண்டும். கொழுப்பு உணர்வை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் தான் நீண்ட ஆயுளை தரும். சித்தர்கள் கூறிய சில மூலிகை மருந்துகள் நெல்லிக்காய், கடுக்காய், தோன்றிக்காய், அமுக்கரா கிழங்கு போன்றவை. திருமூலரின் உடம்பை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே என்று அவரது பாடல் கூறியதன் பொருள், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஆன்மீக உயிர் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதுதான். நெல்லிக்காயில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் ஏராளமாக உள்ளது. கடுக்காய் செரிமானத்துக்கு மிகவும் உதவுகிறது. தோண்டிக்காய் திரிபாலாவின் ஒரு பிரிவு. அமுக்கரா கிழங்கு மன அழுத்தத்தை குறைக்கும், உடல் வலிமையை அதிகரிக்கும். அதுதான் அஸ்வகந்தா என்றும் இன்றளவும் அழைக்கப்படுகிறது. வல்லாரை நினைவாற்றலை பெருக்கும். கரிசலாங்கண்ணி கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சித்தர்கள் கூறிய காயகல்பமும் சீனர்களின் டோவோயிஸ்ட் எனப்படும் கோட்பாடும் ஒத்துப்போகின்றன. முன்பு திபெத்து, இந்தியா, சீனா எல்லாம் ஒன்றாக இருந்தபோது இந்த கருத்தியல் பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம். சித்தர்களின் கண்டுபிடிப்புகள் ஒரு லாஸ்ட் சயின்ஸ் என்றுதான் கருதப்படுகிறது. அதை இந்த வரலாறு கூறுகிறது. போகர் ஒரு நவபாஷாணத்தை கண்டுபிடித்து அதில் பழனிமலை முருகன் சிலையை செய்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த பழனிமலை முருகனின் சிலையின் மேல் வழியும் பாலுக்கு, அபிஷேக நீருக்கும் வழியும் பாலுக்கும் மருத்துவ குணங்கள் உள்ளது என்று நம்பப்படுகிறது. ரசவாதம், பாதரசம் இவைகளை பழங்காலத்தில் வைத்து ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அது பிரசித்தி பெற்றிருந்தன. இந்தியாவில் ரசவாதம் என்றும், சீனாவில் டாவோயிஸ் என்றும், அல்கமி என்றும், அரபு நாடுகளில் அல்கிமியா என்றும், ஐரோப்பாவில் அல்கேமி என்றும் அழைக்கப்படுவது ஒரு ரசாயன கலவை மாற்றத்தை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். சாதாரணமான உலோகத்தை தங்கமாக மாற்ற முடியுமா? எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? நீண்ட ஆயுளை தரும் மருந்தை உருவாக்க முடியுமா? இந்த ஆராய்ச்சியில் அவர்கள் அப்போது இருந்தார்கள். நவபாஷாணம் செய்வது ஒரு லாஸ்ட் டெக்னாலஜியாக போன மாதிரி காயகல்பம் அல்லது டாவோயிஸ்ட் மருந்துகள் ஒரு லாஸ்ட் சீக்ரெட்டாக போய் மறைந்திருக்கலாம். சித்தர்கள் கண்டுபிடித்த மூலிகைகள் நம்மை வியக்க வைக்கின்றன. சித்தர்கள் கண்டுபிடித்த கீழாநெல்லி மூலிகை மட்டும்தான் மஞ்சள் காமாலைக்கு இந்த உலகத்தில் இன்றளவும் உள்ளது. அதற்கு மேல் வேறு மருந்துகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேப்ப மரத்தின் ஆன்டிசெப்டிக், ஆன்டிபாக்டீரியல் குணங்கள் தமிழர்களால் நன்கு அறியப்பட்டது. உலகளவில் இப்போது பேசப்படுகிறது. குப்பைமேனி கீரை புண்ணையாற்றும் குணமுடையது. மஞ்சள், குறுமிளகு போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வல்லது. இஞ்சி, பூண்டு குடல் நோய்களை குணப்படுத்தும். ஜீரக நீர், ஓமம் நீர் வயிற்று வலியை போக்கும். நந்தியாவட்டை பூ கண்ணின் மேலே வைத்தவுடன் வலியை போக்குகிறது. நாவல் பழம், முருங்கைக்கீரை இரத்த சோகையை மாற்றுகிறது. இவையெல்லாம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ரோமானியர்கள் காலத்திய காங்கிரீட் கட்டடம் கட்டும் டெக்னாலஜி காலப்போக்கில் மறைந்து போனது. ரோமானிய கட்டடங்கள் இன்றளவும் உறுதியாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்திய டெக்னாலஜி. அது யாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படாமலேயே மறைந்து போனது. ரோமானிய கட்டடங்களின் உறுதி நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த சுவர் கலவை, அதன் ரேஷியோ என்னவென்று இன்றளவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. திருமலை நாயக்கர் காலத்து மாளிகை இன்றும் கம்பீரமாக மதுரையில் இருப்பதற்கு காரணம் அக்காலத்திய சுண்ணாம்பு கலவை.
அதை வைத்து இன்றளவும் நம்மால் ஒரு கட்டடம் அதே போல கட்ட முடியவில்லையே. துருக்கி டமாஸ்கஸில் ஒரு காலத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த உறுதியான எஃகு ஆயுதங்கள், இரும்பு ஆயுதங்கள் தயாரிப்பு அழிந்தே போனது. இப்போது அதேபோல காயகல்ப ரகசியங்கள் மறைந்து போயிருக்கலாம் இல்லையா? லட்சுமணன் கடுமையாக காயமடைந்த போது சஞ்சீவி என்ற மூலிகையை எடுத்து வர சுஷேனர் என்ற வைத்தியர் அனுமானிடம் கூறினாராம். அனுமானுக்கு அந்த மூலிகை எப்படி இருக்கும் என்று தெரியாததால் அந்த மலையையே பெயர்த்தெடுத்து கொண்டு வந்ததாக ஐதீகம். செலாஜினெல்லா பிரியோப்டெரிஸ் என்று அழைக்கப்படும் மூலிகை தான் சஞ்சீவி என்ற மூலிகை. அது இப்போது கண்டறியப்பட்டுள்ளது. காய்ந்த நிலையிலும் அந்த மூலிகையின் மேல் நீர் பாய்ச்சினால் அது உயிர்த்தெழும். அப்படி ஒரு வல்லமை உடையது. இமயமலையில் இந்த மாதிரி பல அரிய வகை மூலிகைகள் வளர்வதால் தான் அந்த காலத்தில் முனிவர்கள் மருந்துக்காகவும் மன அமைதிக்காகவும் தியானத்திற்காகவும் அந்த அமைதி மலையை தேடி சென்றார்கள். அதுதான் உண்மையான அமைதி மார்க்கத்தை அவர்களுக்கு காட்டியது. இந்த காலத்தில் ஸ்டெம் செல்ஸ் ஆராய்ச்சி, ரீஜெனரேட்டிவ் மெடிசன், growth ஃபேக்டர்ஸ் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திபெத்தையும் இந்தியாவையும் இமயமலை பிரித்தாலும் பல மருந்து பொருட்கள், மருத்துவ உண்மைகள் ரெண்டு பக்கமும் நிறைய கிடைக்கிறது. ஆரோக்கியமான உடல் அதிக நாள் உயிர் வாழும். இந்த உண்மை மட்டுமே இப்போது நமக்கு புரிகிறது. அதற்கு ஒரு மூலிகை மருந்து கிடைக்காதா என்று ஏங்குவதுதான் நமது சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது. தினமும் 7 டம்ளர் தண்ணீர், பழங்கள், கொட்டைகள், கீரை, புரதச்சத்து, கொழுப்பு தவிர்ப்பு, தினமும் 45 நிமிடம் வாக்கிங், மூச்சு பயிற்சி, இவைதான் காயகல்பம் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள். மத்திய கிழக்கு நாடுகளின் வரலாறை படித்து கொண்டு இருக்கும் போது அல்கியும் என்ற அரபி வார்த்தை, ரசவாதம் பற்றிய வார்த்தையை படித்த போதுதான் இந்த சப்ஜெக்டை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றே எனக்கு தோன்றியது. நான் மீண்டும் வருவேன் வழக்கமான சப்ஜெக்டோடு. ஜெய் ஹிந்த்.